கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 15:7. மேத்யூ 15:7. மாயக்காரரே உங்களை குறித்து. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் ஏசாயா சொன்னாருங்கிறது சேர்த்துருக்கோம். இங்கே தமிழில் அது இல்லை, பரவாயில்ல. அதாவது என்னென்னா, இங்கே சொல்லும்போது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் ஒரு வார்த்தை சொல்லி சொல்கிறாரு. மாயக்காரரே, ஹிப்போக்ரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது இதை நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இது வந்து நான் கிரீஸுக்கு போயிருந்தேன், அத்தனை பட்டணத்துக்கு ஏத்தென்ஸுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே போட்டிருந்தது வாண்டட் ஹிப்போக்ரைட் அப்படின்னு. ஹிப்போக்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இது என்னென்னா, ரொம்ப அழகாக ஒரு ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு ஆள் தேவை, அதுதான். அப்போ என்னென்னா, நடிகன், மாயக்காரர்னா நடிகன், அதுதான் உண்மையான அர்த்தம் ஹிப்போக்ரட்டுக்கு. இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மத தலைவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாயக்காரன், நீங்கள் நடிக்கிறவன். காரணம் என்ன? நீங்கள் கர்த்தரை வெளியரங்கமாக கனப்படுத்துகிறீங்க, ஆனால் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறீங்க. அப்போ என்ன வெளியே காட்ட போது உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு பொய்யான வார்த்தை, அது ஒன்றுமே இல்லாமல் வார்த்தை. ஆனால் என்ன, நீங்கள் இப்போ செய்யக்கூடிய இந்த சம்பிரதாயம் சடங்காச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப, அதாவது நீங்கள் ரொம்ப உண்மையாக, அதாவது ஆவிக்குரிய முறையில் ரொம்ப சின்சியராக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனால் ஆவிக்குரிய முறையில் பொய் அது. ஆனால் பார்க்க வெளியரங்கமாக பார்க்கும்போது என்ன, ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ஏசாயா தான் சொன்னார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, மனுஷர்கள் பார்க்கறது பாரம்பரியம், ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. 1 சாமுவேல் 16:6 16:7 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறாரு. அது எங்கே சொல்லப்பட்டது? சாமுவேல் ஜெசி வீட்டில் போய் கர்த்தருக்கு ஏற்றவனை தேர்ந்து அவனை அபிஷேகம் பண்ணுறதுக்கு போகிறாரு. சாமுவேல் நினைக்கிறார், பையன் ரொம்ப நல்லா இருக்கிறான், 2வது வாட்ட சாட்டமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, இவனை நான் நிராகரிச்சேன்னு சொல்லி கடைசியாக என்ன சொல்கிறாரு, நீ மனுஷன் பார்க்குற பிரகாரம் பார்க்குற, நான் அப்படி பார்க்கல, நானும் என்ன இருதயத்தை பார்க்குறேன். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதே தான் சொல்கிறாரு, நீங்கள் மாயக்காரன், நீங்கள் மக்கள் முன்னாடி பெருசாக இருக்கிற நடிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு உண்மையாக இந்த ஒரு விழா நடத்துறது, இல்லை ஒரு சம்பிரதாயம் நடத்துவது, இல்லை ஒரு சடங்காச்சாரம் பண்ணுறதை ரொம்ப இதாக செய்கிறீங்க. ஆனால் விசுவாசம் என்பது என்ன? அது உறவிலான அடிப்படையில் உள்ளது. அது எதனால் கிடையாது? சம்பிரதாயத்தில் கிடையாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் வெளியரங்கமாக நீங்களும் நிறைய காரியங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ நான் சில ஊர்களுக்கு போகிறேன், சில சபைகளுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் செருப்பை கழட்ட சொல்லுவாங்க. எது? புல்பிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செருப்பை கழட்டிட்டு போய் நின்று செருப்பு இல்லாமல் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வெளியே செருப்பு போட்டுக்கலாம். சிந்திச்சு பாருங்களேன். என்ன அப்போ என்ன, அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் இருக்கிறாரு என்று சொல்லக்கூடியதாக, எங்கே பிரசங்க பீடத்தில் மட்டும் கர்த்தர் இருக்கிறாரு, வெளியெல்லாம் இல்லையா? எப்போ பாருங்களேன், நிறைய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். இப்போ அதில் என்னென்னா நமக்கு ரொம்ப பிரியம். இப்போ ஒரு சிலர் கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா பயங்கர இதாகிடுவாங்க. அதுக்கு தேர் இழுக்கிறது, இல்லை அதுக்கு இது பண்ணுறது, இப்படி நிறைய காரியங்கள் செய்வாங்க. இல்லை ஒரு சிலர் குட் ஃப்ரைடே வந்துருச்சு அப்படின்னா உடனே உபவாசம் இருக்கணும். இந்த லென்த் டேஸ் வந்துருச்சு, 40 நாள் வந்துருச்சுன்னா 40 நாள் நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டோம், நாங்கள் சாக்லேட் சாப்பிட மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பாட்டோம். ஆனால் 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன போட்டு சேர்த்து தாக்கிடுறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய காரியங்கள் வெளியரங்கமான ஒரு காரியமாக இருந்துச்சுன்னா நீங்களும் மாயக்காரனே. எப்படி? ஆமாம், உண்மையாக நீங்களும் மாயக்காரன் தானே. நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க,
ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், ஏசாயா வார்த்தையும் சரி, வேத வசனம் சரி, நமக்கு என்னவா இருக்குது? கண்ணாடியாக இருக்குது, நம்மளை காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் வெளியே என்னை பற்றி ஒரு ஒரு பொய்யான காரியத்தை உருவாக்காமல், நான் உண்மையிலேயே உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா, நான் உண்மையிலே தேவனுக்கு இருதயத்திலிருந்து பணிவிடை செய்கிறவனாக இருக்கிறேனா, இல்லை நான் ஒரு எல்லாரும் ஒரு நடிகனை போல முன்னாடி ஒரு முகத்திரையை போட்டுக்கொண்டு கர்த்தர் முன்னாடி நிற்கிறேனா? எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்க. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இன்றைக்கு தங்களை கண்ணாடி முன்னாடி பார்த்து கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார், நான் உண்மையாக இருக்கிறேனா, இல்லை நான் மற்றவர்கள் முன்பாக நடிக்கிறேனா என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.